ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன் சமச்சீர் 11th மேக்ஸ் புக்கில் இருக்கிற எக்ஸசைஸ் 6.4 சம் நம்பர் 7 அதில் தேர்டு பார்ட்டு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ 11th எக்ஸாம் எழுத போகிற எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளால போகலாம். Find the separate equation of the pair of straight lines 2x square minus xy minus 3y square minus 6x plus 19y minus 20 equal to 0. இது combined equations, pair of straight line ஓட combined equation கொடுத்துருக்காங்க. நம்ம இதோட separate equation கண்டுபிடிக்கணும். அதுக்கு first என்ன பண்ணுறோம்னா, இதில் இருக்க first, இந்த equationல இருக்க first 3 terms மட்டும் எடுத்துக்கிறோம். அதாவது 2x square minus xy minus 3y square. இது ஒரு quadratic equation மாதிரி கன்சிடர் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் 3 டேர்ம்ஸையும் எடுத்து ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணுவோம்? நார்மலாக quadratic equation ax square plus bx plus cன்னு இருந்துன்னா ஃபஸ்ட்டு ஏசி கண்டுபிடிப்போம். ப்ராடக்ட் ஏசி கண்டுபிடிப்போம். இங்கே ப்ராடக்ட் 2y minus 3y மல்டிப்ளை பண்ணணும்னா நமக்கு -6 வருது. மிடில் டேர்மில் -xy, அதை எக்ஸ் டேர்மாக கன்சிடர் பண்ணோன்னா -1 வரும். ஸோ இதோட ஃபேக்டர்ஸ் என்ன வரும்? ப்ராடக்ட் -6 வரணும், சம்மு -1 வரணும். பார்த்தோன்னா -3யும் 2வும் சம் பண்ணும்போது மைனஸ் நம்பர் வருது. ஸோ பிக்கர் நம்பர் மைனஸாக இருக்கும், ஸ்மாலர் நம்பர் ப்ளஸ்ஸாக இருக்கும். ஸோ -3யும் 2வும் தான் ஃபேக்டர்ஸ். இப்போ இந்த மிடில் டேர்மை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுகிறோம். ஸ்ப்ளிட் பண்ணி எழுதினோன்னா -xyக்கு பதிலாக இங்கே 2 இருக்கிறதுனால 2வை ஃபஸ்ட் எழுதிப்போம். இங்கே ஃபேக்டர் -3யும் 2வும், இந்த 2வை இந்த 2க்கு பக்கத்தில் எழுதிக்கிடுவோம். ப்ளஸ் 2xy -3xy -3y ஸ்கொயர். இப்போ இந்த ஃபஸ்ட்டு 2 டேர்மையும் பார்த்தோம்னா இதில் 2x காமனாக இருக்குது. ஸோ 2xஐ காமனாக எடுப்போம். இங்கே 2xஐ காமனாக எடுத்தோம்னா x ஸ்கொயரில் மீதி ஒரு x இருக்குது. இங்கே 2xஐ எடுத்தோம்னா இங்கே ஒரு y இருக்குது. ஸோ 2x × x + yன்னு வரும். அடுத்த 2 டேர்ம்லையும் பார்த்தோம்னா -3y காமனாக இருக்குது. ஸோ -3yயை எடுத்தோம்னா இங்கே ஒரு x இருக்கும், இங்கே y ஸ்கொயரில் ஒரு y வரும். மைனஸை காமனாக எடுத்ததுனால ப்ளஸ் வரும். ஸோ x + y வரும். இப்போ இந்த 2 டேர்ம்லையும் பார்த்தோன்னா x + y காமனாக இருக்குது. ஸோ x + yயை எடுத்தோன்னா இங்கே ஒரு 2x இருக்குது, இங்கே ஒரு -3y இருக்குது. ஸோ 2x - 3y × x + y. இது ஃபஸ்ட்டு 3 டேர்ம்ஸையும் ஃபேக்டரைஸ் பண்ணணுன்னா வருது. இப்போ நம்ம ஹோல் ஈக்குவேஷனை கன்சிடர் பண்ணுவோம். ஹோல் ஈக்குவேஷனை கன்சிடர் பண்ணணுன்னா 2x square minus xy minus 3y square minus 6x plus 19y minus 20 equal to, இந்த ஃபஸ்ட்டு 3 டேர்ம்ஸையும் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணிட்டோம். அதோட ஃபேக்டர்ஸ் தான் இது. அந்த ஃபேக்டர்ஸை அப்படியே எழுதிக்கிடுவோம். எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன இருக்குது? இன்னும் 3 டேர்ம்ஸ் இருக்குது. அந்த 3 டேர்மும் இந்த ஃபேக்டரில் வரல. ஸோ அந்த 3 டேர்முக்கும் பதிலாக என்ன பண்ணுவோம்னா, ஃபஸ்ட்டு ஃபேக்டர் கூட ஒரு எல்லை சேர்த்துப்போம், செகண்ட் ஃபேக்டர் கூட ஒரு எம்மை ஆட் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு ஃபேக்டர் கூட ஒரு எல், செகண்ட் ஃபேக்டர் கூட ஒரு எம், இந்த ப்ராடக்ட் வர்றதுக்காக. இப்போ பார்த்தோன்னா இங்கே இருந்து எல்லுக்கும் எம்முக்கும் வேல்யூ கண்டுபிடிச்சி இந்த 2 டேர்ம்லையும் சப்ஸ்டியூட் பண்ணணும்னா அதுதான் செப்பரேட் ஈக்குவேஷன். இப்போ எல்லுக்கும் எம்முக்கும் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா, இங்கே இருக்கிற எக்ஸு ஒய் கான்ஸ்டண்ட்டாக LHS ஈக்குவல் டு RHSன்னு இருக்குது. 2 சைட்லையும் இருக்கிற எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டையும் 2 சைட்லையும் இருக்கிற ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்டையும் ஈக்குவேட் பண்ணுறோம். இங்கே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இங்கே எதையெல்லாம் மல்டிப்ளை பண்ணும்போது எக்ஸு வரும்னா, இதை எக்ஸ்பேண்ட் பண்ணியும் பண்ணலாம். இது எக்ஸ்பேண்ட் பண்ணாமல் பண்ணணும்னா இங்கே எக்ஸு டேர்மையும் இங்கே இருக்கிற கான்ஸ்டன்ட் டேர்மையும் மல்டிப்ளை பண்ணணும்னா நமக்கு எக்ஸு டேர்ம் வரும். அதே மாதிரி இங்கே இருக்கிற எக்ஸ் டேர்மையும் இங்கே இருக்கிற கான்ஸ்டன்ட் டேர்மையும் இங்கே இருக்கிற எக்ஸ் டேர்மையும் மல்டிப்ளை பண்ணணும்னா எக்ஸு கிடைக்கும். ஸோ இங்கே 2xஐயும் எம்ஐயும் மல்டிப்ளை பண்ணணும்னா 2mxன்னு வரும். ஸோ அதோட கோஎஃபிஷியன்ட் எடுத்தோம்னா 2m. அதே மாதிரி எல்லையும் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணோன்னா LX வரும். அதோட கோஎஃபிஷியன்ட் எடுத்தோம்னா L. அதே மாதிரி ஒய் டேர்மை மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ L + 2m. ரைட் சைடில் பார்த்தோம்னா இங்கே என்ன இருக்குது? எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் -6. அதே மாதிரி ஒய் டேர்ம் எடுத்தோம்னா இங்கே இருக்கிற ஒய்யையும் இங்கே இருக்கிற கான்ஸ்டன்ட்டையும் மல்டிப்ளை பண்ணணும்னா ஒய் டேர்ம் வரும். அதாவது -3ymன்னு வரும். -3m எடுத்துப்போம். அதே மாதிரி இந்த எல்லையும் ஒய்யையும் மல்டிப்ளை பண்ணணும்னா ஒய் டேர்ம் வரும். ஸோ L - 3m வரும்.
இங்கே வந்து ஒய்யோட டேர்ம் வந்து 19. அதே மாதிரி கான்ஸ்டன்ட்னா எல்லையும் எம்ஐ மல்டிப்ளை பண்ணோன்னா கான்ஸ்டன்ட் வரும். இங்கே வந்து -20. ஸோ ஈக்குவேஷன் வந்து L + 2m = -6 வரும். L - 3m = 19. Lm = -20. இந்த 3 ஈக்குவேஷனையும் யூஸ் பண்ணி இதில் இருந்து எல்லுக்கும் எம்முக்கும் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷனையும் பார்த்தோன்னா ரெண்டுலேயுமே எல் இருக்குது. இங்கே ரெண்டுமே சேம் சைனாக இருக்குது. ஸோ இதில் ஒன்றுலேருந்து இன்னொன்று மைனஸ் பண்ணணுன்னா நமக்கு எல் கேன்சல் ஆகும். ஸோ ஃபஸ்ட்லேருந்து செகண்டை மைனஸ் பண்ணுறோன்னா சைனை சேஞ்ச் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். ஸோ இங்கே L - L 0 ஆயிரும். 2m - 3m, அதாவது -3mனா +3m ஆயிரும். ஸோ 2m + 3m 5m ஆயிரும். இங்கே -6 இருக்குது. -19 வரும்போது -25. ஸோ இங்கே ப்ராடக்டாக இருக்குது 5 × mன்னு இருக்குது. எம்மோட வேல்யூ வேணும் நமக்கு. ஸோ m = எடுத்தோம்னா -25/5 -5. இந்த எம்மோட வேல்யூவை ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். நம்ம இங்கே ஃபஸ்ட்டில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். எம்மோட வேல்யூவை L + 2m = -6ல் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். 2 × எம்மோட வேல்யூ -5 = -6. இப்போ 2 5s are 10. இது வந்து மைனஸ் இருக்கிறதுனால -10ன்னு வரும். இந்த -10 நமக்கு இங்கே எல்லோட வேல்யூ வேணும். ஸோ இந்த -10 இங்கே எடுக்கிறோம். -10 இங்கே எடுத்தோம்னா +10 ஆயிரும். ஸோ -6 + 10 4. ஸோ எல்லோட வேல்யூ 4, எம்மோட வேல்யூ -5. இதை அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எல்லுக்கு பதிலாக 4, எம்முக்கு பதிலாக -5. இப்போ நமக்கு செப்பரேட் ஈக்குவேஷன் வேணும். செப்பரேட் ஈக்குவேஷன்னா ஃபஸ்ட்டு டேர்ம் = 0, செகண்ட் ஃபேக்டர் = 0, அதாவது 2x - 3y + 4 = 0 அண்ட் x + y - 5 = 0. இதுதான் தேவையான ரிக்வயர்டு செப்பரேட் ஈக்குவேஷன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது மிஸ்டேக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வேறு ஏதாவதுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள்.